புது மாதிரியா பழகுறீங்க? டீச்சர் வந்தா மரியாதையா எழுந்து நிக்க வேண்டாமா? நின்னோம் தப்பா? மரியாதை பாடம் படிக்கும் போதும் நம்ம 4 பேர் பார்க்கும் போதும் இருந்தா போதும். இப்ப நீங்க எப்பவும் போல சந்தோஷமா இருக்கலாம். நீங்க ரொம்ப நல்ல டீச்சரா இவ சொன்னா. நான் பொல்லாத டீச்சர். நோ, யூ ஆர் ரியலி ஸ்வீட். டீச்சர், நீங்க சாப்பிடும் போது சேர்ல முள்ள வச்சத எங்க சித்தப்பாட்ட சொல்லிடுவீங்களோன்னு நாங்க பயந்தே போயிட்டோம். சே, நீங்க உங்க சந்தோஷத்துக்காக விளையாட்டுக்காக செஞ்சதெல்லாம் சித்தப்பாட்ட சொல்லலாமா? நான் அந்த விளையாட்டை ரொம்ப ரசிச்சேன். அப்ப நாளைக்கு பெரிய சப்பாத்தி முள்ளா பார்த்து வைக்கலாமா? ஓ, வைக்கலாமே. எதுக்கும் முன்னாடியே என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. நான் உட்காராம இருக்கேன். சரி வாங்க, நேரம் ஆயிடுச்சு. எல்லாரும் போய் படுப்போம். தூக்கம் அவ்வளவு சீக்கிரம் வராது. நான் கொஞ்ச நேரம் புஸ்தகம் படிச்சுட்டு தான் வருவேன். அதெல்லாம் நாளைக்கு படிக்கலாம். முதல்ல அந்த புஸ்தகத்தை இப்படி கொண்டா. ராதா, அந்த உண்டு வில்லி எப்படி கொடு. தரமாட்டேன். நான் சொல்றபடி கேட்டா நாளைக்கு வெடிக்கிற துப்பாக்கியை வாங்கி தருவேன். தட்ஸ் குட். சுதா, வாங்க. அறிவை வளர்த்து உலகை வெல்லுங்களே. சிறிய வயதில் அறிவை வளர்த்து உலகை வெல்லுங்களே. உள்ளங்கள் பேசட்டும், பிள்ளைகள் தூங்கட்டும். மஞ்சத்தில் மான் குட்டி கொஞ்சட்டும், கண் பொட்டி ஆரிரரோ. செல்வங்களே, தெய்வங்கள் வாழும் நெஞ்சங்களே. சிறிய வயதில் அறிவை வளர்த்து உலகை வெல்லுங்களே. சிறிய வயதில் அறிவை வளர்த்து உலகை வெல்லுங்களே. காலம் என்பது உன் வரவுக்காக காத்திருக்கும் கனியை போன்றது, நல்கனியை போன்றது. காலம் என்பது உன் வரவுக்காக காத்திருக்கும் கனியை போன்றது, நல்கனியை போன்றது. நாளை என்பது உன் நன்மைக்காக பூத்து நிற்கும் மலரை போன்றது, மலரை போன்றது. கண்மையின் வண்ணத்தில் உண்மைகள் மின்னட்டும் உள்ளங்களே. தெய்வங்கள் கூடட்டும், தாலாட்டு பாடட்டும். ஆரிரரோ. செல்வங்களே, தெய்வங்கள் வாழும் நெஞ்சங்களே. சிறிய வயதில் அறிவை வளர்த்து உலகை வெல்லுங்களே. சிறிய வயதில் அறிவை வளர்த்து உலகை வெல்லுங்களே. செல்வங்களே. கொட்டும் மழையும் இடி வந்தாலும் அச்சம் என்பது கூடாது. பயந்தவனுக்கு நிழலும் பகையே. துணிந்தவனுக்கு கடலும் சிறிதே. கொல்லும் பூதம் பேய்கள் எனவே எண்ணும் எண்ணம் கூடாது, 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 கூடாது. கீதா, என்ன புது டீச்சர் கரல் நல்லா இருக்குல்ல? ஆமா ஆமா, இதுக்கு முன்ன அந்த டீச்சர் பாடுறேன்னு சொல்லிட்டு அழும்.
ஏன் டீச்சர் பயந்துட்டீங்களா? ஏன் டீச்சர் வெறும் காத்து சத்தத்தை கேட்டே இப்படி பயந்துட்டீங்களே, எங்களை மட்டும் தைரியமா இருக்க சொன்னீங்க. நான் ஒன்னும் பயப்படலையே. உங்க முகத்தை பார்த்தா சரியில்லையே டீச்சர். டீச்சர் சின்ன சத்தத்துக்கெல்லாம் ராத்திரில பயப்படாதீங்க. கொல்லும் பேய்கள் பூதம் எனவே எண்ணும் எண்ணம் கூடாது கூடாது கூடாது. இத பாருங்க, நான் இனிமே பயப்படல. நீங்க ரூமுக்கு போய் நேரத்துல படுங்க. குட் நைட் அண்ட் நோ ட்ரிங்க். பசங்கள்லாம் படுத்துட்டாங்களா? என்னமோ பாட்டு சத்தம் கேட்டுச்சு. பசங்க பாடினாங்களா? ஓ, நீங்க பாடினீங்களா? That's all right. மாலதி, என்ன மாலதி? ஒண்ணுமில்ல, இந்த வீட்டுல ஏதோ பயங்கரமான சிரிப்பு சத்தம் கேட்டுதே. அது அது சிரிப்பு சத்தமா? ஆமா, என்னால நிம்மதியாவே இருக்க முடியல. ஏதாவது கனவு கண்டிருப்ப மாலதி? இல்ல இல்ல, உண்மையாத்தான் சொல்றேன். அமைதியான இந்த வேளையில அந்த சத்தம் ரொம்ப பயங்கரமா இருந்தது. இப்படி இருக்கலாம் மாலதி, இந்த வேலைக்காரி பாப்பமா இருக்காளே, சில சமயம் தூக்கத்துல இப்படித்தான் சத்தம் போடுவா. அதைதான் நீ கேட்டிருக்கணும். அப்படி இருக்கும்னா சொல்றீங்க? ஆமா மாலதி, வெறும் சத்தம் போடுறது மட்டும் இல்ல, தூக்கத்துல எழுந்து நடக்க கூட ஆரம்பிச்சிடுவா. உனக்கு ஏன் சந்தேகம்? என் கூட வாயே. மாலதி, வாம்மா.
அன்பே என்பது கோயில், ஆசை என்பது நாடு, பாசம் என்பது வீடு, பாசம் என்பது வீடு. இறைவன் வருவான், அவன் என்றும் நல்வழி தருவான். உள்ளம் என்னும் கோயிலை கட்டி வைத்தவன், கண்கள் என்னும் வாசலை தந்து வைத்தவன். உள்ளம் என்னும் கோயிலை கட்டி வைத்தவன், கண்கள் என்னும் வாசலை தந்து வைத்தவன். கண்ணில் வரும் பாதையை காணச் சொன்னான், நல்ல நல்ல பாதையில் போகச் சொன்னான். கண்ணில் வரும் பாதையை காணச் சொன்னான், நல்ல நல்ல பாதையில் போகச் சொன்னான். கண்கள் அவனை காண்க, உள்ளம் அவனை நினைக்க, கைகள் அவனை வணங்க, கைகள் அவனை வணங்க. இறைவன் வருவான், அவன் என்றும் நல்வழி தருவான். அறிவான் அவனை, அவன் அன்பே நாம் பெரும் கருணை. இறைவன் வருவான், அவன் என்றும் நல்வழி தருவான். மாலதி, நீ வந்ததுல இருந்து இந்த வீட்டுக்கே ஒரு களை வந்திருக்குமா. இனிமே குழந்தைங்களை பத்தி இங்க யாருக்குமே கவலை இல்லை. உண்மையிலேயே நீ அப்படி என்னமா நான் பிரமாதமா சாதிச்சிட்டேன். என்னுடைய பொறுப்புகளை நான் கவனிக்கத்தானே வேணும். நீ தன்னடக்கத்தோடு பேசுற, ஆனா உன்னுடைய மதிப்பு எனக்கு தாமா தெரியும். மாலதி, இன்னைக்கு ஒரு மங்களகரமான நாள், பெண்கள் நோன்பு கொண்டாடுற நாள். இன்னைக்கு சாயந்தரம் அந்த பூஜையை நீதாமா செய்யணும். அதெல்லாம் எனக்கு பழக்கமே இல்லை அத்தை. அப்படி இல்லை மாலதி, உருகாத வெண்ணையை வச்சு பிரியாத கணவனை கூட கன்னி பெண்கள் இன்னைக்கு பிரார்த்தனை செய்யறது ரொம்ப நல்லது. அத்தை, அது உனக்கு மட்டும் இல்லைம்மா, இந்த குடும்பத்துக்கே நல்லது. அந்த பூஜையினால உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும்னா நான் நிச்சயமா செய்றேன். நல்லதும்மா. ரொம்ப பிரமாதம். அது டீச்சர் சொல்லி காட்டுங்களேன். ராமு, அத நான் கேட்க கூடாதா? ஒண்ணு இல்லைங்க, நான் பாட்டுக்கு விசில் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். பிகில் பிகில் என்னடா என்னடா உயிர் எடுத்தாங்க. நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். இதுதான் வேணு காணோம் நம்ம கிருஷ்ண பரமாத்மா. அப்படின்னா நீங்க பரமாத்மாவா? பிகில் அடிக்கிறவெல்லாம் பரமாத்மா இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குறுப்புக்கார கோயந்தன் பால லோல நம்ம கிருஷ்ணன் அவனை பத்தி நான் கதையை சொன்னேன். அவனை பத்தி கோபி ஸ்திரீகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நாளைக்கு அவர் விரதம் இருந்தாராம். அதோ கீர்த்தன மகாரத்துல உண்ணா விரதம் இருப்பேன், உடம்பிழைக்க நான் உண்ணா விரதம் இருப்பேன். உப்புமா ஒரு குண்டா, உருளைக்கிழங்கு போண்டா, காப்பி ஒரு அண்டா, குடிக்க டம்ளார் குண்டா, ஆப்பம் 60, அதிரசம் 68, பத்தாதா? இத்தனைக்கு மேல ஒரு தார வாழைப்பழம் அதையும் சாப்பிட்டுட்டு உண்ணா விரதம் இருப்பேன். இந்த காலத்துல ரொம்ப பேர் இப்படித்தான் உண்ணாவிரதம் இருந்து சாகுறாங்க. என்னங்க கோபியர் கதை ஆரம்பிச்சு கதையை விட்டு எங்கேயோ போயிட்டீங்களே? அதான் காலட்சேபம். கதை சின்ன கதை, சைட கொஞ்சம் எடுத்துக்க வேண்டியதானே. இப்ப உங்களுக்கு என்ன கோபியர் கதை தானே வேணும்? கோபியரே கோபியரே கேளுங்கோடி, கோபாலகிருஷ்ணனை பாருங்கோடி, குளத்தினில் குளிக்கையில் கண்ணன் ரவிக்கையை எடுத்தே ஓடி சென்றான், கண்ணன் புடவையை எடுத்தே ஓடி சென்றான். தம்ம துண்டு பயலுக்கு தில்ல பாத்தியா, தம்ம துண்டு பயலுக்கு தில்ல பாத்தியா, கோபியரே கொஞ்சம் கேளுங்கோடி, கோபாலகிருஷ்ணனை பாருங்கோடி. நாங்க எல்லாம் ஹாலிடே மூட்ல இருக்கோம், ரொம்ப ஹாப்பியா இருக்கோம். வாங்கம்மா, எல்லாரும் ரூம் போ. ஒண்ணுல என்ன தப்பு பண்ணிட்டேன்னு இப்படி வரைச்சிட்டு போற பாஸ்கர்? குழந்தைங்க எத்தனை நாளைக்கு தான் வாத்தியாரமா சொல்லி கொடுக்குற பாடத்தையே கேட்பாங்க. நம்ம இன்னைக்கு ஒரு கருத்துள்ள கதை சொல்லணும்னு இந்த தமிழ் புலவர் ராஜா தேசிக் இல்ல, ராஜா தேசிங் புலவர்
எல்லாத்தையும் நான் ரசிச்சுக்கிட்டு தானே இருந்தேன். தம்மா தொண்டு பேல. ஹலோ. பரவாயில்லையே, நான் வர தேதியை கரெக்டா ஞாபகம் வச்சுட்டு செக் கொடுக்கறியே. கேப்பிட்டா. பாய். அது என்ன மிஸ்டர் பாலு, நீங்க வரும்போதே வாயில வாக்கிங் ஸ்டிக் வச்சுட்டு வர்றீங்க. உங்களை பார்த்தோன்னா பாஸ்கர் நடுக்கிறான், டக்குன்னு செக் கொடுக்குறான், நீங்களும் வாங்கிட்டு விசுக்குன்னு போயிடுறீங்க. அது என்ன டெக்னிக் அது? சொல்லவா? ஆமா, எனக்கு கூட ரொம்ப டிமாண்டா இருக்குதே. வனிதா மனசுக்குள்ளே படிச்சுக்கணும். லதா, tell me why man is great? A man is great because he alone can laugh at others and at himself. That's good. கீதா, உனக்கு ஒரு கணக்கு. ஒரு வியாபாரி ஒரு கூடையிலே மல்கோவா மாம்பழத்தையும் இன்னொரு கூடையிலே ருமானி மாம்பழத்தையும் வச்சிருக்கான். முதல் கூட மாம்பழத்தை டசன் 10 அணாவுக்கும், இரண்டாவது கூட மாம்பழத்தை டசன் 8 அணாவுக்கும் வித்தால் விற்பனையின் விகிதாச்சாரம் என்ன? விகிதாச்சாரம் இருக்கட்டும், உங்க கணக்குப்படி கடைக்கார மாம்பழத்தை வித்தா தலையில துண்ட போட்டுட்டு போக வேண்டியதுதான். உடைக்க தெரியாதவன். உங்க கணக்கு தப்பு, அந்த விலைக்கு விற்கவே முடியாது. கீதா, விளையாட்டெல்லாம் அப்புறம். எப்பவுமே படிக்கும் போது சீரியஸா இருக்கணும். சாரி டீச்சர், இனிமே இந்த தவறெல்லாம் செய்ய மாட்டேன்னு 100 தடவை எழுதி தரட்டுமா? பரவாயில்ல பரவாயில்ல, உட்கார். குட் குட் குட், வெரி குட். பரவாயில்லையே, இது வரைக்கும் எவ்வளவோ டீச்சர் வந்தாங்க. நீங்க ஒரு மாதிரி அவங்கள மேனேஜ் பண்ணிட்டீங்களே. ஒழுங்கா கீழே உட்கார்ந்து படிக்கிறாங்க. ஆனா நீங்க எப்பவுமே அவங்க கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும், அஜாக்கிரதையா இருக்கக்கூடாது. ஃபாலோ. இனிமே அவங்கள பத்தி உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம். சித்தப்பா, நாங்க காலையில இருந்து படிச்சுட்டு இருக்கோம். சாயங்காலம் வெளியே போலான்னு நினைக்கிறோம். காரு கொடுங்க சித்தப்பா. கார் எதுக்குமா உனக்கு? நோ நோ. All right, take the car. சரி. ஓ, ஹலோ. குழந்தைங்கள்லாம் தூங்கிட்டாங்களா? அசந்து தூங்குறாங்க. குட். நானும் ஒரு குழந்தையா இருந்திருந்தா என்னை நீங்க அன்பா பாட்டு பாடி, ஐ மீன் தூங்க வச்சிருப்பீங்கல்ல. ஐம் சாரி, நான் சும்மா ஏதோ விளையாட்டுக்காக சொன்னேன். அதாவது என் கவலைகள்லாம் மறந்து தூங்கியிருப்பேன்னு சொல்ல வந்தேன், அவ்வளவுதான். நீங்க நேரத்துல போய் சீக்கிரமா படுத்துருங்க. குட் நைட். நானும் ஒரு குழந்தையா இருந்திருந்தா என்னை நீங்க அன்பா பாட்டு பாடி, ஐ மீன் தூங்க வச்சிருப்பீங்கல்ல. ஆமா, எதுக்காக அவர் இப்படி சொல்லணும்? ஒருவேளை என்னை பத்தி அவருக்கு நல்ல அபிப்பிராயம் இருந்திருக்கும். சேச்சா, வர வர எனக்கு எதுவுமே புரியறதில்ல. அவர் என்ன விரும்புறாருங்கிறத மறைமுகமா சொல்லிருக்கணும். அப்படி இருந்தா இந்த அனாதைக்கு கூட நல்ல வாழ்க்கை அமையுமா?
அமெரிக்காவா? நம்ம வீட்டு குழந்தைங்க எல்லாம் அமெரிக்க குழந்தைங்களா மாறிட்டே வருது. எங்க வரட்டாப்ல? நாங்கெல்லாம் பிக்னிக் போறோம். ஆஹா, அழகான வார்த்தை பிக்னிக். நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனா பார்த்ததே இல்லை. நான் வரலாமா? சித்த சித்த ராமு அங்கிளும் வரட்டுமே, வந்தா ரொம்ப வேடிக்கையா இருக்கும். உனக்கு வேடிக்கையா இருக்கும், எனக்கு வேதனையா இருக்குமே. ஒரே ஒரு கண்டிஷன், எப்பவும் 10 அடி தள்ளி தள்ளி கேளு நீ. சரி சரி வாங்க. வாங்க, வாங்க, வாங்க. கடவுள் ஒரு நாள் உலகை காண தனியே வந்தாரா, கண்ணில் கண்ட மனிதனை எல்லாம் நலமா என்றாரா. கள்ளம் இல்லா பிள்ளை உள்ளம் நான் தந்தது, காசும் பணமும் ஆசையும் இங்கே யார் தந்தது. கள்ளம் இல்லா பிள்ளை உள்ளம் நான் தந்தது, காசும் பணமும் ஆசையும் இங்கே யார் தந்தது. எல்லை இல்லா நீரும் நிலமும் நான் தந்தது, எந்தன் சொந்தம் என்னும் எண்ணம் ஏன் வந்தது. இறைவனுக்கே இது புரியவில்லை, மனிதரின் கொள்கை தெரியவில்லை. ஒரு மனிதன் வாழ்வை இனிமை என்றான், ஒரு மனிதன் அதுவே கொடுமை என்றான். படைத்தவனோ உடனே சிரித்து விட்டான். கடவுள் ஒரு நாள் உலகை காண தனியே வந்தாரா, கண்ணில் கண்ட மனிதனை எல்லாம் நலமா என்றாரா. பள்ளிக்கூடம் செல்லும் வழியில் கடவுள் நின்றானாம், பச்சை பிள்ளை மழலை மொழியில் கண்ணை கண்டானாம். பள்ளிக்கூடம் செல்லும் வழியில் கடவுள் நின்றானாம், பச்சை பிள்ளை மழலை மொழியில் கண்ணை கண்டானாம். உள்ளம் என்னும் வெள்ளம் பொங்கும் அன்பை கண்டானாம், உண்மை கண்டேன் போதும் என்று வானம் சென்றானாம். கடவுள் ஒரு நாள் உலகை காண தனியே வந்தாரா, கண்ணில் கண்ட மனிதனை எல்லாம் நலமா என்றாரா. சுதா, உனக்கு எத்தனை தடவை சொல்றது வாயில விரல் போடக்கூடாதுன்னு?
இந்த டீ சாப்பிடு. டேய் 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 ராதா. டீச்சர், நான் ஒருத்தி தான் நல்ல பேபி இல்ல டீச்சர்? ஆமா கண்ணு. லதா, உன் பிளேட் எடு. லதா, கீதா எங்கே? நான் எவ்வளவோ சொன்னேன் டீச்சர், அவ கேட்காம ராமு உங்களை தேடிட்டு போயிருக்கா. நான் உன்னை எவ்வளவு நேரமா பாத்துட்டு இருக்கேன், நீ என்ன பார்க்கவே மாட்டேங்கிறிய. பாக்குற மாதிரி உங்ககிட்ட என்ன இருக்குது? உன்னை சொல்லியும் குத்தம் இல்ல. பிறந்ததுல இருந்து நீ பாத்திரத்தையே தான் பாத்துக்கிட்டு இருக்கிற. ராமு, நான் உன்கிட்ட உன்னை சொல்லலாம்னு வந்திருக்கேன். நான் உன்னை காதலிக்கிறேன். நான் நல்லா இருக்கிறது பிடிக்கல உனக்கு? இந்தா, என்ன காதலிக்கிறது விவரம் தெரிஞ்ச ஒரு பொண்ணா இருக்கப்படாதா? இப்படி ஒரு ஜடமா அமையனா? அம்மா குழந்தை, இந்த காதல் இருக்குதே யுத்தம் மாதிரி. யுத்தம் தெரியுமில்ல? அது மாதிரி தான் சுலபமா ஆரம்பிக்கும், ஆனா எப்ப முடியும்னு சொல்ல முடியாது. ஆமா, நீ சாக்லேட்டும் ஜம்பிஸ்கோத்துமா தின்னுட்டு கம்முன்னு இருந்தீங்க. இதெல்லாம் உனக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க? எங்க மால்தி டீச்சர். டீச்சரா? அவங்க பாடமே சொல்லி கொடுக்கலையா? அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா? படிக்கும் போதே காதலிக்கலன்னா நாகரிகம் குறைஞ்சிடுனாங்களா? இல்ல, நீ எப்பவுமே கடவுளை தான் நேசிக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. ராமு, நீ தானே என் கடவுள். ஊதுவத்திய கொளுத்தி வச்சு தேங்காயை சுத்தி என் தரையில ஓட பல்ல ஓட மரத்தடியில உட்கார்ந்து இருந்தாலே கடவுளா? என் முகத்தை பாக்குறவெல்லாம் என்ன மனுஷாவே ஒத்துக்க மாட்டேன்றா. நீ எப்படி கடவுள்ன்ற? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீதான் என் காட். பாரு, என்ன பொறுத்த வரைக்கும் உலகமே தெரியாத ஒரு வெகுளி பொண்ணு நீ. ஆமா ராமு, நான் உன்னை காதலிக்கத்தான் போறேன். முதல்ல கையை எடு. இப்ப காதலிக்கிறான்னு நாளைக்கே உனக்கு விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை வேண்டா காதலிப்பான்னு ஆளை விடு. கடவுள் இடவுள்னு சொல்லிக்கிட்டு ஐயா, உனக்கு ஒண்ணுமே புரியல. புரியாத சமாச்சாரத்துக்கு பேரு தான் கடவுள். நான் வெறும் ராமு. மன்னிச்சு என்ன விடு. ராமு, ராமு அங்கிள். குட் ஈவினிங் சில்ட்ரன். எல்லாரும் எங்க போயிட்டு வரீங்க? நாங்க ஜாலியா பிக்னிக் போயிருந்தோம். சித்தப்பா, நாங்க ஜூக்கு போயிருந்தோமா, அங்க எந்த கூண்ல பார்த்தாலும் ராமு அங்கிள் மாதிரியே மிருகம். லதா, பெரியவங்க எல்லாம் அப்படி பேசக்கூடாதுமா. எஸ் எஸ், சரி சரி, எல்லாரும் படிக்க போங்க. போங்க சீக்கிரம். மாலதி, ஓ உங்களை நான் இது வரைக்கும் டீச்சர் தான் கூப்பிட்டு இருந்தேன்ல, இப்ப நம்ம வாய் தவறி மாலத்தின்னு கூப்பிட்டுட்டேன். மன்னிச்சுங்க. அதனால என்னங்க, பரவாயில்ல. என்ன நீங்கன்னு கூப்பிட வேண்டிய அவசியம் கூட இல்ல. எதுக்கோ கூப்பிட்டீங்களே? ஒண்ணுமில்ல, இன்னைக்கு காலையில நான் ஒரு ரூம் போயிருந்தேன். அங்க நீ இல்ல. அங்க நான் ஒரு அழகான ஓவியத்தை பார்த்தேன். இதோ இந்த பேட்டிக்கு தான் சொன்னேன். இது கீழே மாலத்தின்னு பேர் போட்டிருந்தது. அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டே இது நீதான் வரைஞ்சிருக்கணும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஓவியம் வரைகிறது என் பழக்கம். வெரி குட், ரொம்ப நல்ல பழக்கம். மாலதி, நீ வரைஞ்சிருக்கிற இந்த இயற்கை காட்சி எப்படி இருக்கு தெரியுமா? சில சமயங்கள்ல நானே கற்பனை செய்து பார்க்கறது உண்டு. அதே போல இருக்கு. செந்நிற வானத்து ஒளிபட்ட அழகான சோலை, அங்கே பசுமை வண்டி கிடந்தது. இல்ல இல்ல, அந்த இடத்துல குளிர் பரப்ப இளம் தென்றல் ஓடையிலிருந்து மிதந்து வந்தது. இந்த சூழ்நிலையிலையும் 2 இளம் நெஞ்சங்கள் தென்றல் வீசாதா, தாபம் தீராதா அப்படின்னு வேதனைப்பட்டது. அப்புறம் 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 நீங்க கற்பனை செஞ்சதை ஞாபகம் வரும்போது எழுதி வைங்க, நான் அப்புறமா படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். நீங்க இப்படி சொன்னது எனக்கு ரொம்ப பெரிய உதவி. நான் என்னென்னமோ சொல்லணும்னு நினைச்சேன், கடைசியில எல்லாம் ஒரே உணர்வு இல்ல. நல்ல காலமா அதை நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. ஆமா. மாலதி, இந்த இயற்கை காட்சியில வரைஞ்சது மாதிரி என் உருவத்தை அப்படியே உன்னால வரைய முடியுமா? உங்க உருவத்தை என்னால வரைய முடியாது. ஏன், என் உருவத்துல அவ்வளவு குறைகளா? சும்மா சொல்லு மாலதி. உங்களை அப்படியே வரையணும்னா உங்க முகத்தையும் உருவத்தையும் பார்த்து பார்த்து என் மனசுல பதிய வச்சுக்கணும். ஓஎஸ், வேணும்னா ஒரு நாள் பூரா அப்படியே அசையாம நிக்கிறேன். ஓகே? சாரி, 2 வினாடிக்கு மேலே நான் உங்களை நிலையா பார்க்க முடியாது. ஏன்? அந்த தைரியம் எனக்கு வராது. எனக்கு எனக்கு மாலதி, நீ எப்பவுமே என்ன முதலாளியா நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில சமயம் என்ன பாஸ்கராவும் நினைக்கலாம். என்ன? முயற்சி பண்றேன்.
கீதா கீதா யாரம்மா அந்த போட்டோ? இது ராம அங்கிள் போட்டோ. அதை எப்படி கொடு? இது எனக்கு தான் சொந்தம். நான் எதுக்காக உங்ககிட்ட கொடுக்கணும்? கீதா, அது உங்ககிட்ட இருக்க தப்பம்மா. எப்படி டீச்சர் தப்பாகும்? இத பாருமா, நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு. இன்னைக்கு ராம அங்கிள் கிட்ட நீ தனியா பேசிட்டு இருந்த பாரு, அப்படியெல்லாம் பேசக்கூடாதம்மா. நான் சரியா தானே பேசினேன். எந்த இடத்துல மிஸ்டேக்? டீச்சருக்கு தான் கரெக்டா தெரியுமே, சொல்லுங்களேன். ஐயோ கீதா, இப்படி வெகுளித்தனமா இருக்கியம்மா. காதல் ஆசை அப்படி இப்படின்னு எல்லாம் அவர்கிட்ட பேசிட்டு இருந்த பாரு, அதுதாம்மா தவறு. ராமு அங்கிளும் இதே தான் சொல்றாரு, நீங்களும் அப்படியே சொல்றீங்க. உங்க 2 பேருக்கும் தான் காதலை பத்தி ஒண்ணுமே தெரியல. அது இல்ல கீதா, இந்த சின்ன வயசுல அத பத்தி மனசால கூட நினைக்க கூடாது. அப்போ எத்தனை வயசுல நினைக்கலாம் டீச்சர்? கல்யாணம் ஆன பிறகுதான் காதலை பத்தியே நினைக்கணும். கல்யாணம்னா என்ன டீச்சர்? கல்யாணம்னா கீதா, போக போக உனக்கு எல்லாம் புரியும். முதல்ல அந்த போட்டோ இப்படி கொடு. வர வர நீங்க சொல்லி கொடுக்கிற பாடத்தை நீங்களே மறந்துடுறீங்க. என்ன சொல்ற? நீங்க தானே ஆண்டாள் சின்ன வயசுல கண்ணனை மானசீகமா காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்ட கதையை சொன்னீங்க. நல்ல வேளை ஆண்டாளுக்கு இப்படி ஒரு டீச்சர் கூட இல்ல. இருந்திருந்தா உங்க கல்யாணமே நடந்திருக்காது. பாவம். அவங்க எல்லாம் தெய்வீகமானவங்கம்மா. தெய்வீகம்னா என்ன? இத பாரு, நீ உன்னையே கேள்வி கேட்டுக்கிட்டு உன் அறிவை வளர்த்துக்கிறவ. இதுக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாதம்மா. அறிவுன்னா என்னன்னு கேட்டுறாதே, அது பதில் அப்புறம் சொல்றேன். பாவம் டீச்சர், பதில் சொல்லவே தெரியல.